இம்யூன் சிஸ்டத்தை வந்து நீங்க கூட்டி வச்சுக்கணும். இம்யூனிட்டி வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். உடம்புல ஊர்ல யாருக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு செய்யக்கூடாதுப்பா. எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து திடீர்னு ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு, இது வந்துச்சு, எனக்கு இப்ப வரக்கூடாது. பக்கத்துல யாருக்கோ வந்து கோவிட் வருது, உலகம் ஃபுல்லா பரவுது, எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி தான் வைக்கணும். சரியா? ஏன்னா இந்த காத்துல கிருமிகள் பரவதான் செய்யும். நீங்க ரோட்ல போய்க்கிட்டு இருக்கீங்க, டிபி பேஷண்ட் ஒருத்தர் போய்க்கிட்டு இருக்கா, ஹச்சுன்னு தும்புறாங்க. அங்க தும்பும்போது அந்த டிபி கிருமி உங்க உடம்புக்குள்ள கண்ணு வழியா, மூக்கு வழியா, காது வழியா உள்ள போகத்தான் செய்யும். சரியா? அப்ப உங்க உடம்புக்குள்ள அந்த டிபி கிருமி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இருந்துகிட்டே இருக்கும். அது உங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அந்த கிருமிய கொன்றும். அந்த கிருமி வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். உங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இல்லன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த கிருமி உள்ள போயிருது, உங்களுக்கும் அந்த நோய்கள் வந்துருது. இப்படிதாங்க நம்மளுடைய உடம்பு வந்து கெட்டு போகுது. அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நாங்க சுவாசிக்கிற காத்து, இதுலெல்லாம் கிருமி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யுது. இங்க குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு மழை பெய்யும், நாளைக்கு வெயில் அடிக்கும், புயல் வரும். எதா இருந்தாலும் உங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதற்கு புரோட்டீன் எடுத்துக்கோங்க. பால்ல வந்து குட் புரோட்டீன் இருக்கு. நான் சொல்றபடி ஒரு 60 கிராம் புரோட்டீன் வேணும்னா, நீங்க நெருக்கி 12 டம்ளர் பால் ஒரு நாளைக்கு குடிக்கணும். சாத்தியமா? சப்பாத்தி 20 சப்பாத்தி சாப்பிடணும். புரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதற்கு. பருப்பு 20 12 பவுல் பருப்பு. நான் சொல்ற பருப்பு கெட்டி பருப்பு. நம்ம தனியா பருப்பு வைப்போம். அது கிடையாது. அவ்வளவு சாப்பிட்டாதாங்க ஒரு நாளைக்கு ஈடுபடுத்த முடியுமா? பாதாம் எல்லாரும் 2 சாப்பிடுறோம். எந்த மூளைக்கு? சொல்லுங்க. அந்த ஒரு பாக்கெட் நம்ம ஒரு மாசத்துக்குன்னு வாங்குறோம்ல, அது 100 கிராம் தானே வாங்குறீங்க. 250 கிராம் பாதாம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சாப்பிட்டா உடம்புக்கு சேராதுங்க. வயிறு சேராதுன்னு சொல்லுவீங்க. கரெக்ட். வயிறுக்கு சேராது. பட் என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை ஈடுபடுத்த முடியாத நிலையில், இது மாதிரி நீங்க நியூட்ரிசார்ஜ் பொருட்களை எடுக்கும் பட்சத்தில் சாப்பிடுற சாப்பாட்டுல கொடுக்க முடியாதத நம்ம இது மாதிரி சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் கொடுத்து நம்மளுடைய உடம்பை ஈடுபடுத்திக்கலாம். இன்றைய காலகட்டத்துக்கு சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா தி பெஸ்ட். அப்ப எதுல ரொம்ப நல்ல ஒரு குட் குவாலிட்டி புரோட்டீன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோயாபீன்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம நியூட்ரிசார்ஜ்ல என்ன பண்றோம்னா ஐசோலேட்டட் சோயா ப்ரோட்டீனா மாத்துறோம். அது எப்படின்னு சொல்றேன். சோ இந்த சோயால வந்து புரோட்டீன் இருக்கு. குட். அப்ப நீங்க நெருக்கி 160 கிராம் சோயாபீனை சுண்டல் பண்ணி இப்படி சாப்பிடணும். இந்த சோயாபீனை நம்ம சாப்பிட்டுருப்போம்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவோம், நாங்க கொண்டக்கடலை சுண்டல் இதுதான் வைப்போமே தவிர இந்த சுண்டலை நாங்க சாப்பிட்டது கூட இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அது நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லுவோம். உண்மை. பட் அதுல நல்லது இருக்கு அப்படிங்கிற போது நம்ம எடுத்துக்கிட மாட்டேங்கிறோம். அது போக சுண்டல் எடுத்த உடனே சிலருக்கு என்ன எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேம் நாங்க வந்து சுண்டல் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து வயிறு ரொம்ப தும்முனி இருக்கு, எனக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகுது, எனக்கு கேஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகுது மேம் எனக்கு சுண்டல் எடுக்கும் போது அப்படின்னு சொல்றோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்ட கொண்டக்கடலை, பாசிப் பருப்பு சுண்டல் எல்லாத்துலயும் நல்லதும் இருக்கும். பட் அந்த நல்லதோட சேர்த்து இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றதும் இருக்கும். இது உங்க உடம்புக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து விடும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சோயாபீன்ல உங்களுக்கு எவ்வளவு ஒரு வெறும் புரோட்டீன் மட்டும் இருக்காது, கொழுப்பும் இருக்கும். அதுல உங்களுக்கு கார்போஹைட்ரேட் நிறைஞ்சிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம சுண்டல் சுண்டலா வச்சு சாப்பிட முடியல, அப்படியே சாப்பிட்டாலும் வயிறு சேர மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுல இருக்கிற கெட்டதை வந்து நீக்கிடணும். புரியுதா உங்களுக்கு? சுண்டல் சாப்பிடும் பட்சத்தில் அதுல இருக்க இன்ஹிபிட்டர் தடுப்பான்கிறதா உங்களுக்கு உடம்புக்குள்ள கேஸ், அஜீரணத்தன்மை, அந்த கான்ஸ்டிபேஷன் இது எல்லாத்தையும் உருவாக்குது. அதை பிரிச்சுட்டு சோயாவை மட்டும் தனியா புரோட்டீனை மட்டும் பிரிச்சு எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு முடியாது. அதை தனியா நான்காலால பண்ண முடியுது. சரியா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோதுமை மாவு திரிக்கும் போதே சோயாபீனையும் உள்ள விட்டுருவாங்களாம். சரியா? போட்டு திரிச்சு வச்சிருப்பாங்களாம். நம்ம அப்படி கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த புரோட்டீனை வேணும் அப்படிங்கறதற்காக சப்பாத்தியோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் சப்பாத்தி மாவுக்குள்ள சோயாபீனை நம்ம போட்டு கலந்து சாப்பிடுறது இல்ல. அப்ப நம்ம சப்பாத்தியும் சாப்பிடுறது இல்ல, நம்ம பருப்பையும் தண்ணியா வச்சிடுறோம், சாம்பாரையும் தண்ணியா வச்சிரும். அப்ப புரோட்டீன் எங்க இருந்துதாங்க கிடைக்கும்? 50 கிராம் புரோட்டீன் 60 கிராம் புரோட்டீன் வேணும்னு சொல்றேன். அப்ப இதற்கு ஒரே தீர்வு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ்ல புரோட்டீன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க சொல்றேன். சரியா? இதுவே பெண்களுக்குன்னா ஒரு நாளைக்கு இரும்பு சத்து 21 மில்லிகிராம் வேணுமா எல்லா பெண்களுக்கும். அப்ப கீரை எவ்வளவு சாப்பிடணும்? 1 கிலோ.
நீங்க ஒரு கட்டு வாங்கி குடும்பத்துல 4 பேர் பிரிச்சு சாப்பிடுறீங்களா? அது கிடையாது. 1 கிலோ, அதுவும் அந்த 1 கிலோ ஒரு பெண்மணி சாப்பிடணுமா? அப்ப இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்னா, அதான் நியூட்ரிஷனல் சயின்ஸ். உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். அப்போ அறிவியலின் முன்னேற்றத்தினால மனிதர்கள் கண்டுபிடிச்சது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்க சாப்பிடறதுக்கு இணையா அந்த சாப்பாட்டுல இருந்தே அந்த காய்கறிகள்ல இருந்தே அந்த பழங்கள்ல இருந்தே சத்துக்கள்ல கான்சென்ட்ரேட்டா எடுத்து மாத்திரை வடிவத்திலையும் ஒரு பொடி வடிவத்திலையும் கொடுத்தா அது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இணையாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இணையாகும்னு கண்டுபிடிச்சதா நியூட்ரிஷன் சயின்ஸ். புரியுதா உங்களுக்கு? அது உங்க உடம்புக்குள்ள உரியுமா? நீங்க நியூட்ரிசார்ஜ் விமன் வந்து கொடுக்குறீங்க, அதுல 50 வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த 50 வகையான சத்துக்களை நான் தனியா சாப்பிடுறேன். சரியா? நீங்க சொல்ற மாதிரி அதுல என்னென்ன இருக்கோ, என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ தனியா சாப்பிடுறேன், இங்கிட்டு ஒரு மாத்திரை போடுறேன், ரெண்டும் இணையாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் இணையாகும். அதைத்தான் நியூட்ரிஷனல் சயின்ஸ் வந்து சொல்றாங்க. இட்ஸ் பெட்டர் அப்சார்ப்மெண்ட். உங்க உடம்புக்குள்ள அப்படியே ஒட்டும். நீங்க நியூட்ரிசார்ஜ்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கும்போது அதுல இருக்கிற பொருள் உங்க உடம்புக்குள்ள போய் ஒட்டுமா? நியூட்ரிசார்ஜ் மட்டும் எடுத்துக்கிறேன், 21 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப உடம்புல போய் ஒட்டுமான்னு கேட்டீங்கன்னா ஒட்டுங்க. அதுதான் சொல்றாங்க. அப்ப சோயாபீன்ல வந்து கெட்டதும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பிரிச்சு எடுக்க முடியுமா கெட்டதுன்னு கேட்டீங்கன்னா பிரிச்சு எடுத்ததுதான் ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன், பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த சோயா புரோட்டீன். இது நம்மளால முடியுமானா நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. பட் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட்ல நம்ம என்ன பண்றோம், பிரிச்சு எடுத்திருக்கோம். நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடயட், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடயட். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரோட்டீன், பியூர் புரோட்டீன் இருக்கு. சரியா? இந்த பியூர் புரோட்டீன் நம்மளால வீட்டுல உட்காந்துட்டு பிரிச்சு எடுக்க முடியாது. சாப்பிடுற சாப்பாட்டுல புரோட்டீனை கொடுக்குற அளவுக்கு இதுவும் ஈக்குவல் ஆகும். ஒரு பாக்கெட்ல 15 கிராம் புரோட்டீன் இருக்கு. அது எடுக்கும் போது 15 கிராம் உங்க உடம்புக்கு அப்படியே ஒட்டும். அப்போ ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. சரியா? அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு 30 கிராம் தான் வரும். அப்ப மீதி உங்களுக்கு இருக்கிறத நீங்க சாப்பாடு மூலியமா டேலி பண்ணணும். புரியுதா? அப்ப நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 50 கிராமாச்சும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் கொடுக்கறதுனால நீங்க 30 கிராம் தான் பூர்த்தி பண்ண முடியும். அதுவும் குடிக்கலன்னா அது கூட நீங்க பூர்த்தி பண்ண முடியாது. பேலன்ஸா சாப்பிடுற சாப்பாட்டுலயும் புரோட்டீன் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் என்னங்க பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாம் நம்ம தினந்தோறும் எடுத்துக்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்க உடம்புக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். நியூட்ரிசார்ஜ் விமன்ல 50 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வச்சிருக்காங்க. யாரு கொடுப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் இரும்பு சத்து வந்து இதுல 21 மில்லிகிராம் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு புரோட்டீன் தேவை, விட்டமின் தேவை, மினரல்ஸ் தேவை, ஃபைபர் தேவை. இது எல்லாமே தேவை அப்படிங்கிற போது இது மாதிரி உங்களுக்கு நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ் கூடவே எடுத்துட்டு வர்றது எனக்கு தீர்வாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்வாகும். ஏன்னா நீங்க வாங்குற ஒரு பாவக்கால இருந்து, வெண்டைக்கால இருந்து, நீங்க வாங்குற ஆப்பிள்ல இருந்து எல்லாத்துலயும் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. எல்லாத்துலயும் அடிக்கிறாங்க, எல்லாத்துலயும் அடிக்கிறாங்க, எல்லாத்துலயும் அடிக்கிறாங்க. அப்ப இது என்னங்க பண்ண? இதுதான் பின்னாடி எனக்கு கேன்சரை உண்டாக்குதா? மனிதர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா? இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதா? சீக்கிரமே என் ஃபேஸ்ல இளநரை வர்றதற்கு இது எல்லாருக்கும் காரணம் நம்ம சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ் அடிக்கதான் செய்யறாங்க. இந்த உலகத்துல இருக்கோம்னா நம்ம அதைத்தான் சாப்பிட்டுதான் ஆகணும். சரியா? நானே வந்து விளைவிச்சு சாப்பிட்டு பண்றேன் முடியாது. அப்ப நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் டாக்ஸின்ஸ் உங்க உடம்புக்குள்ள போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போகத்தாங்க செய்யும். நீங்க சுவாசிக்கிற காத்துல எல்லாத்துலயும் கிருமி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம உடம்ப பாதுகாத்துக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் உடம்புக்கு நல்லா சத்துள்ளதா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன், சத்துள்ள காய்கறிகள் எதுவும் எடுத்துக்கிறேன். இது மாதிரி அந்த பெஸ்டிசைட்ஸ் இது உள்ள போகிறத என் உடம்பு தாங்கி கொள்ள வேண்டும், என் உடம்பு இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடம்ப வச்சுக்கிறோம். 1 செகண்ட். அப்ப கண்ணுக்கு என்னங்க பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செல்போன் பாக்குறோம் பாக்குறோம் பாக்குறோம், லேப்டாப் பாக்குறோம் அதுலதான் வேலை, செல்போன்ல வேலை, இல்லாட்டி வேலையே இல்ல செல்போன் பாக்குறேங்கிற மாதிரி எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கு. அப்ப கண்ணு ரிலேட்டட் பிரச்சனை பின்னாடி வருமான்னு கேட்டீங்கன்னா வருங்க. நம்ம கண்ணை பாதுகாக்கத்தான் வேணும். நியூட்ரிசார்ஜ் வியூ கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா செல்போன்ல இருந்து பாக்குறோம், செல்போன் எல்லாம் தூக்கி போட முடியாது, லேப்டாப்ல தான் வேலை, இருந்தாலும் கண்ணுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற போது நியூட்ரிசார்ஜ் வியூ இருக்கு நம்மளுடைய நியூட்ரிஷனல் இதுல பாதுகாத்து கொள்வதற்காக.
சரியா? அடுத்தபடியாக எல்லாரும் ஸ்மோக் பண்றது, தண்ணி அடிக்கிறது இஷ்டத்துக்கு உடம்ப. இல்லாட்டி நம்ம வந்து ஹாஸ்டல்ல நாங்க 4 வருஷம் இருந்தோம். ஹோட்டல்ல வெளிய சாப்பிடுறோம். அப்பப்ப நாங்க வீட்லயே சாப்பிட மாட்டோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டாலும் அதை ஆயிலா சமைச்சு சாப்பிடும்போது உடம்புக்குள்ள அங்கங்க கழிவுகள் தங்கிரும். அத கிளென்ஸ் பண்ணணும். வருஷத்துக்கு 2 தடவ வீட நம்ம நல்லா கழுவி விடுறோம் இல்லையா? இந்த ஒரு பொங்கலுக்கோ, தீபாவளிக்கோ டெய்லி வெளிய குளிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி உங்கள உடம்புக்குள்ள குளிக்க வச்சு உங்களுடைய லிவர ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதற்காகத்தான் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். சரியா? சோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில சத்துக்கள நீங்க வந்து உடம்புல வந்து உடம்புக்கு சாப்பாட்டு மூலியமா தான் குடுக்கணும். சாப்பாட்டு மூலியமா குடுக்காட்டி உங்க உடம்புக்கு அது எப்படி கிடைக்கும்? உங்க உடம்பா உற்பத்தி பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க உங்க உடம்புக்கு. அப்ப நான் ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா? நீங்க சொல்ற மாரி நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? நியூட்ரிசார்ஜ் உமன் எடுக்கிறதால நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? எஸ், தி ஆன்சர் இஸ் எஸ். ஒமேகா 3ங்கிற சத்து தினந்தோறும் கொடுத்தா ஹார்ட் அட்டாக்கே வராதுப்பான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆயிலும் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது இதுல ஒமேகா 3 நிறைஞ்சிருக்கு. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களை இருதயத்தை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. உண்மை. ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து கொடுக்க கொழுப்பை குறைச்சிரும். அப்போ ஒமேகா 3 ஒமேகா எதுல இருக்கு? மீன்ல இருக்கு. ஒரு வகையான மீன்கள்ல. இந்த மீனை ஃப்ரெஷ்ஷா எனக்கு டெய்லி கிடைக்குமானா முடியாது. அப்போ ஒமேகா நிறைஞ்ச ஒரு மாத்திரையை வாங்கி சப்ளிமெண்டா எடுத்துக்கிறது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா மிக 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 நன்மை உண்டாக்கும். அது போக நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு வெஜ் ஒமேகா இது அதையும் நீங்க பார்க்கணும். அது எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒமேகா உடம்புக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்டா இருக்கும். அப்ப ஆண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன், பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன். இது எல்லாம் எடுத்துக்கொள்றதுனால நான் இன்னும் என் உடம்பு நல்லா இருக்குமானா குட்டி குட்டி பிரச்சனைகள் இருந்தா சரியாகும். பிரச்சனைகளே இல்லாட்டினாலும் உங்க உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பிரச்சனைகளை வர விடாம தவிர்க்கிறதற்கு இது பெருசா இருக்கும். சரியா? அப்ப நான் வந்து வேற இடத்துக்குலாம் போவேங்க. தண்ணிய வந்து எந்த தண்ணினாலும் குடிப்பேன். திடீர்னு மழையில நனைவேன். ரொம்ப வெயிலா இருக்கும். எனக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆக்கணும். அதற்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நம்ம நியூட்ரிசார்ஜ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, 5 மூலிகைகளை எடு. அது சேர்க்க வேண்டிய அளவுல கரெக்டா சேரு. அது மனுஷனுக்கு உடம்புக்குள்ள குடுத்தா கரெக்டா எந்த நோயும் வரவிடாம இருக்குமா அப்படிங்கிறதற்கு பாரு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து உள்ள வைக்கப்பட்ட ஒன்றுதான் நியூட்ரிசார்ஜ் எஸ்5. சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் எஸ்5ல வந்து நம்ம மெயினா மூலிகைகள் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். நமக்கு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் தேவையா அப்படிங்கிற நோக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா ப்ராடக்ட் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். அப்ப நியூட்ரிசார்ஜ் ஆண்களுக்கு, நியூட்ரிசார்ஜ் எஸ்5 உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறதற்கு, நியூட்ரிசார்ஜ் பெண்களுக்கு. இது மாதிரி நம்மகிட்ட கிட்டத்தட்ட நெருக்கி 23 24 நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் நியூட்ரிசார்ஜ்ல. சரியா? இதெல்லாம் எதற்குங்க? சொல்லுங்க. ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த நோயும் வரக்கூடாது. இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா உடம்புக்குள்ள உங்களுக்கு? அது பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறதற்காக தான் இவ்வளவு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ். இத உங்களுடைய சாப்பாட்டுல ஒரு அங்கமாக்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. சரியா? இது நீங்க வந்து டாக்டர் சாப்பிடுற மெடிசின்ஸ் கிடையாது. ஒரு நாள் சாப்பிட்டா சரியாகுமா? 2 நாள் சாப்பிட்டா சரியாகுமா? தினந்தோறும் சாப்பாடோட சேர்த்து எடுத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். சோ நான் இவ்வளவு நேரம் நெருக்கி நம்ம எவ்வளவு நேரம் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ். ஸோ 40 மினிட்ஸ் எடுத்தும் சிலர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம இவங்க நியூட்ரிஷார்ஜ்க்காக பேசுவாங்களா இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்க கூடாதுப்பா. உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னா, இன்னும் உங்க மனசு என்ன சொல்லும்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். சரியா? உங்க மனசுக்கு இன்னும் நான் வந்து பதில்கள் சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இத கேட்கறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, ஆ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் தேவை இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன். நம்ம உடம்புல சில நம்ம உடம்புல சில மாறுதல்களை ரிவர்ஸ் பண்ண முடியாது. உடம்பு போச்சுன்னா போனது போனதுதான். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசும்போது பிரச்சனை ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, மேம் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நியூட்ரிசார்ஜ்ல என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க கண்ணு தெரியறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மேம் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இப்படி வந்து இதாயிடுச்சு, கேன்சர் ஆயிருக்கு அவங்களுக்கு. இப்ப என்ன கொடுக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உடம்பு லைட்டா செய்யும் போதே என்ன செய்யுது, ஏன் செய்யுது அப்படின்னு நீங்களே வீட்டுல மருத்துவம் செஞ்சு கண்டுபிடிக்க பழகணும். ஏதாச்சும் அடிபடுதா, இல்லாட்டி அடுத்து டாக்டர்கிட்ட போங்க. அடுத்து நீங்க என்னன்னு சொல்லி பார்க்கணும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறதுனால பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்ப நிறைய பாடி பார்ட்ஸ் ரிவர்ஸ் பண்றது. திரும்ப நான் பழையபடிக்கு கொண்டுட்டு வர போறேன். எத்தனை ஆபரேஷன் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பழையபடி கொண்டுட்டு வர போறேன்னு நிப்பீங்க. பட் த ஆன்சர் இஸ் நோ. கொண்டுட்டு வர முடியாது. அவ்வளவுதான். எங்களால ஓரளவுக்கு தான் கொண்டுட்டு வர முடியும் தான் டாக்டர் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணலாம்?
நல்லா இருக்கும் போதே நல்லா பாத்துக்கிறதான் புத்திசாலித்தனம். சோ உங்க உடம்புல மசில்ஸ் போச்சுன்னா, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட நல்லா சத்துள்ளதா சாப்பிடணும். நல்லா எக்சர்சைஸ் பண்ணணும். அது போக சேர்ந்து சப்ளிமெண்டரி எடுத்துக்கோங்க. இல்லங்க நாங்க அப்படிலாம் வேணாங்க அப்படின்னு சொல்றீங்க. மசில்ஸ் போயிருச்சு. சரியா? இப்ப வந்துகிட்டு கொல கொலன்னு இருக்கு. கை கால் எல்லாம் பயங்கர தொப்பை இருக்கு. திரும்ப நான் எப்படியாச்சும் மசில்ஸ் கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொண்டுட்டு வரலாம். பட் உங்களுக்கு ரொம்ப இதாகும். நல்லா மசில்ஸ் இருக்கா? அப்பவே பாத்துக்கோங்க. நெறைய முடி இருக்கா? அப்பவே பாத்துக்கோங்க. சொட்டை விழுந்துருச்சு நான் முடி வளர்க்க போறேன். கண்ணு போயிருச்சு, கண்ணு தெரியல. திரும்ப பழையபடிக்கு எனக்கு கண்ணு வேணும். ஹார்ட் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு. திரும்ப பழையபடிக்கு எனக்கு ஹார்ட் ஃபங்ஷனிங் ஆகணும். இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசாகும் பட்சத்தில் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். சரியா? அப்ப கண்ணுல உங்களுக்கு ரெட்டினா போச்சுன்னா, திரும்ப பழையபடிக்கு ரிவர்ஸ் ஆக முடியுமா? ம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்த நீங்க கண்ண வச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. பழகிட்டோம் நம்ம. கண்ண மூடிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வாழுங்கப்பான்னா முடியாது. கண்ணு லைட்டா மங்களா தெரியவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டாக்டர்ஸ் தனியா தான் போயி, "என்னனாலும் பண்ணுங்க டாக்டர். என்ன ஆபரேஷனாலும் பரவாயில்லன்னு" சொல்லுவீங்க. சரின்னு கண்ணுக்கு பாப்பீங்க. அது வர்றது கஷ்டம். புரியுதா? அப்ப கண்ணு போயி, அந்த ஆபரேஷன் பண்ணாலும் இன்னொன்னு பாதிப்படைகிறது. அப்போ ஒரு டேமேஜ் ஆகி, அத இதாகி ரிவர்ஸ் கொண்டுட்டு வர்றது கடினம். இப்ப எனக்கு ஹார்ட் வந்து பயங்கரமா வீக் ஆயிடுச்சு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எனக்கு ஹார்ட்ல ஃபுல்லா அடைப்பாயிருச்சு, கொழுப்பாயிருச்சு. திரும்ப நான் பழையபடிக்கு நான் ஃபுல்லா கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேங்க. கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்றதற்கு முடியாது. பட் அடுத்த 10 வருஷத்துல உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து கேன்சர் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம். யாருக்கு என்ன வரும்னு தெரியாது. பட் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அப்படி ஃபியூச்சர்ல வரக்கூடியத நான் தடுத்து நிறுத்த முடியுமா? எங்க அம்மா அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அவங்க ஹார்ட் அட்டாக் வந்தா இறந்தாங்க. எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கா? நெறைய இருக்கு. சான்சஸ் ஆஃப் மோர். அப்ப அத நான் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். என்னால முடியாதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியும். தி ஆன்சர் இஸ் எஸ். அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்குல இருந்தே உங்க சாப்பாட்டு முறைய மாத்துங்க. உங்களுடைய எக்சர்சைஸ் பண்ற முறைய கூட்டிக்கோங்க. சரியா? இத நீங்க டிலே பண்ணாதீங்க. நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கூட எடுத்துக்கிட்டே வரலாம். தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வரலாம். அதனால எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது. கூடுதலா நம்ம சத்து உடம்புக்கு குடுக்குறோம். இத 1 டம்ளர் தண்ணீல எடுத்துக்கோங்க. வெறும் வயித்துல யாருமே எடுத்துக்க வேண்டாம். வெறும் வயித்துல எடுத்துக்கிறது தான் வெறும் வயித்துல எடுத்துக்கணும். 1 டம்ளர் தண்ணீல நீங்க எடுத்துக்கோங்க. தண்ணீரும் மிக மிக அவசியம். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் மேல தண்ணி எல்லாரும் குடிக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க. அதுக்காக டாக்டர் தண்ணி குடிக்க சொன்னாங்கக்காக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 லிட்டர், 7 லிட்டர் ரொம்ப தண்ணி சும்மா எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் இல்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணியோ குறைந்தது இந்த 3 லிட்டர், 2 லிட்டர் மேல நீங்க குடிச்சுக்கோங்க. தண்ணீர் நம்மளுடைய உடம்பே தண்ணீரால ஆனவை. தண்ணீர் சத்து மிகவும் அவசியம் தேவை. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிலர் கேள்வி கேட்கிற சிலருக்கு பயம் என்ன இருக்குன்னா, மேம் நான் வீட்ல நல்லா கீரை, காய்கறிக தான் வச்சு சாப்பிடுவேன். குழந்தைகளுக்குமே அதுதான் குடுப்பேன். இப்ப நீங்க சொல்ற சத்து சேர்ந்து இன்னும் கூட சத்து ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அந்த டவுட் வருது. சொல்ற அந்த ஆர்டிஏ அளவ நம்ம வந்து தொடவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம சாப்பிடுற 2 பாதாம், 2 பேரிச்சம்பழம், கொஞ்சம் கேரட், இது ஆப்பிள் இது எல்லாத்தையும் சேர்த்துமே அவங்க சொல்ற ஆர்டி அளவு வராது. அப்படியே வந்தாலும் அது தவறு கிடையாது. இப்ப ஒரு பெண்களுக்கு 21 மில்லிகிராம் இரும்புச்சத்து குடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஐயோ! நான் நெறைய பேரிச்சம்பழம் இது சாப்பிட்டு நியூட்ரிசார்ஜ் வேற சாப்பிட்டுட்டேனே. எனக்கு ஒரு நாளைக்கு 30 மில்லிகிராம் இரும்புச்சத்து உடம்புக்குள்ள போன மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்கன்னா, அது மிகவும் நல்லதுதான். நீங்க பயப்படுற அளவு அது தவறு கிடையாது. அந்த அப்பர் டாலரபிள் லிமிட்ன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த மேக்ஸிமம் லிமிட்ட நம்ம தொட மாட்டோம். தொட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க நல்லா சாப்பிட்டாலும், கூட நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் எடுத்தாலும், அது கூடுதல் நன்மையே தவிர கெடுதல் கிடையாது.
சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? புரோட்டீன், ஒரு நாளைக்கு தேவைப்படுகின்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3, விட்டமின் B12, இது எல்லாம் நம்ம உடம்புல வேணும் பட்சத்தில் இப்படி சப்ளிமெண்டரி எடுத்துக்கொள்றது தப்பு கிடையாது. அது உங்க உடம்புக்கு ஈடுபடுத்துது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்னைக்கு நான் புரோட்டீன் கொடுத்துட்டேன், விட்டமின்ஸ் கொடுத்துட்டேன், மினரல்ஸ் கொடுத்துட்டேன். உங்க கண்ணு, மூக்கு, வாயு உள்ள இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுமே சத்தம் கொடுத்துட்டீங்க. எப்பா சத்து இருக்குப்பா, நான் எங்க வேலையை பாக்குறோம், அதாவது வேலையை பார்த்துக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்ப சத்து இல்லாத பட்சத்தில் எப்படி வண்டி ஓடும்? வண்டி பெட்ரோல் போட்டாலும் ஓடும். பெட்ரோல் போடாம நான் வந்து சும்மா தள்ளிக்கிட்டே போறேன்னா வண்டி என்ன ஆகும்? தண்ணிய ஊத்துனா வண்டி ஓடும்னு நினைச்சீங்களா? ஓடாதுல. போட வேண்டியதை போட்டாதானே வண்டி ஓடும். அதே மாதிரி உடம்புக்கு கொடுக்க வேண்டிய சத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க உடம்பு தன்னால போய்க்கிட்டே இருக்கும், போய்க்கிட்டே இருக்கும். நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அலோபதி மெடிசின் கிடையாது. நீங்க டாக்டர்கிட்ட வாங்குற மெடிசின்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட போய் கேக்குறீங்க, டாக்டர் எனக்கு வந்து வயிறு வலிக்குது டாக்டர். டாக்டர் வந்து மருந்து எழுதி கொடுக்குறாங்க. 2 நாளைக்கு தான் எடுக்கணும். இனிமே எனக்கு ஃபியூச்சர்ல வயிறே வலிக்க கூடாது. நான் அதை தொடர்ந்து எடுத்துக்கிறே போறேன். தவறு. 2 நாள் கொடுத்தா 2 நாள் தான் எடுக்கணும். சரியா? அப்ப நம்மகிட்ட வாங்குற இது வந்து மெடிசின்ஸ் கிடையாது. நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் நீங்க எவ்வளவு நாள் எடுக்கிறீங்களோ லாங் டைம் எடுத்துக்கிட்டே வர்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். நல்ல ஒரு அட்வான்டேஜ் தெரியும். டாக்டர்கிட்ட வாங்குற மெடிசின்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வயிறு வலிக்காக வாங்குறீங்க. வயிறு வலி வந்து டாக்டர்கிட்ட போட்ட மாத்திரை சாப்பிட்டோம்னா வயிறு வலி வந்து இல்லாம போயிரும். சரியா? பட் நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வயிறு வலிச்சது? உடம்புல ஏதோ பிரச்சனைனாலதானே வயிறு வலி. ஏதோ பிரச்சனைனாலதானே தலை வலிக்குது, பிரச்சனைனாலதானே முட்டி வலிக்குது. இப்போ முட்டி வலி ஏன் வந்துச்சு, வயிறு வலி ஏன் வந்துச்சு, தலைவலி ஏன் வந்துச்சு, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நிறுத்துறதுதான் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். சரியா? டாக்டர்கிட்ட வாங்குற அலோபதி மெடிசின்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கல்ஸ் இருக்கும். கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். சரியா? இந்த கெமிக்கல்ஸ் வந்து நீங்க 1 நாள் 2 நாள் சாப்பிட்டது நல்லது. தினந்தோறும் இல்லாட்டி அடிக்கடி சாப்பிடும் பட்சத்தில் சைடு எஃபெக்ட் பண்ணதான் செய்யும். நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்குள்ள டாக்டர்ஸ்ட வாங்குற மெடிசின்ஸ் உடைய பெயர் ஒண்ணு கூட இருக்காது. இது எல்லாமே இட்ஸ் டோட்டலி பெனிஃபிஷியல். அது போக நீங்க அந்த டாக்டர்ஸ்ட வாங்குற மெடிசின்ஸ் எடுக்கும் போது முட்டி வலிக்குன்னு டாக்டர் உடனே ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, தலைவலிக்குன்னு ஏதோ போவாங்க நீங்க கொடுக்குறாங்கன்னா, உடனே நீங்க சாப்பிட்ட உடனே காலையில அந்த வலி இல்லாம உணர்வீங்க. சரியா? ஒரு மாத்திரை தாங்க மெடிக்கல்ஸ் வாங்கி போட்டேன், கப்புன்னு சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. அது பெயின் கில்லர். உங்களுக்கு வலிய தெரிய விடாம உங்க உடம்புக்கு காட்டுதே தவிர உள்ள பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. சரியா? அப்ப நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் என்னதுன்னா, உள்ள ஏன் பிரச்சனை வருது? முட்டி வலிக்குதுன்னா அங்க என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணு முட்டி தேய ஆரம்பிச்சிருக்கும். உள்ள அந்த ஜவ்வு பிரச்சனையாக இருக்கலாம். இல்லாட்டி உள்ள இருக்க வேண்டிய அந்த லிக்விட் இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப இத கூட்டுறதற்கு என்னென்ன பொருளை சேர்க்க முடியும்னு சேர்த்து முழு பிரச்சனையை சரி பண்ண, இனிமே பிரச்சனையே வரக்கூடாதுன்னு இருக்கிறதா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். நீங்க டாக்டர்கிட்ட ஒரு மாத்திரை வாங்கி போடுறதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எல்லா கெமிக்கல் டேப்லெட்ஸ்க்கும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இதுவே நீங்க லாங் டர்மா எடுக்கும்போது டாக்டர்ஸே சொல்லுவாங்க. நீங்க இத வந்து இந்த டேப்லெட் வந்து ஒரு 1 இயர் எடுத்ததுனால இந்த சைட் எஃபெக்ட் எல்லாம் பாசிபிள் சான்சஸ். நீங்க அடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது, இவ்வளவு வருஷம் நீங்க அந்த டேப்லெட் எடுத்தீங்களான்னு கேட்பாங்க. சரியா? சைட் எஃபெக்ட் இருக்கும். நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் நான் டெய்லி நியூட்ரிசார்ஜ் விமன் ஒரு 2 வருஷமா எடுத்துக்கிட்டு வரேங்க. எடுத்தனால ஏதாச்சும் பிரச்சனை வருமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது சத்துக்கள். சரியா? சோ நீங்க டாக்டர்ஸ்ட்ட ஒரு மெடிசின் வாங்கும்போது டோசேஜ் ரொம்ப கூட இருந்துச்சுன்னா நெஞ்சு கப கபான்னு எரியும். அசிடிட்டி பிரச்சனை சம்டைம்ஸ் கொண்டுட்டு வந்து விடும். நீங்களே வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. சரியா? டாக்டர்கிட்ட போயிருக்க கூடாது இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இல்லாட்டி கொஞ்சம் டாக்டர் ஓவரா கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அசிடிட்டி பிரச்சனை பண்ணுதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மெடிசின் சாப்பிட்ட போது நம்மளுடைய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிக்க நெஞ்செரிச்சல், புளிப்பேப்பம், கான்ஸ்டிபேஷன், உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறது, ஒமட்டுறது, இது எல்லாமே சரியாகும். இதற்கு காரணம் அசிடிட்டிய வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் குறைக்கும். சரியா? ஸோ அலோபதி மெடிசின்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மாத்திரை சாப்பிடும் பட்சத்தில் இன்னொரு மாத்திரையை சேர்த்து போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்கிட்ட வந்து நீங்க வந்து கை கால் வலிக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருப்பீங்க, வயித்த வலிக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருப்பீங்க. டாக்டர்கிட்ட முன்னாடி கேட்டு வாங்கியிருப்பீங்க. அந்த 2 சீட்டை நீங்களே வச்சுட்டு, நீங்களே வீட்டுல டிசைட் பண்ணிக்கிட்டு போய் மெடிக்கல்ஸ்ல போய் 2 மாத்திரையும் சாப்பிட்டுருவோம். வயிறு வலி, வயித்த வலி, அவ்வளவுதானே, தலைவலி. இதுக்கு அது ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுருவோம்னு போட்டீங்கன்னா அது தப்பு. புரியுதா? டாக்டர்கிட்ட கேட்டு அட்வைஸ் கேட்டுதான் போடணும் ஒவ்வொரு தடவையும்.
இல்லாம நீங்களா 2 மாத்திரையை தூக்கி இஷ்டத்துக்கு இதுல ஒண்ணு அதுல ஒண்ணுன்னு போட்டீங்கன்னா தப்பு. நம்ம இதுல நியூட்ரிசார்ஜ் விமன் எடுத்துக்கிறேன், கூட நியூட்ரிசார்ஜ் வெஜ்ஜமாக எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். கூட நியூட்ரிசார்ஜ் எஸ்வே எடுத்துக்கலாம், நான் எடுத்துக்கலாம். இது அது ஒண்ணும் பண்ணிராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணிராதுங்க. சரியா? சோ நீங்க மெடிசின்ஸ், அந்த அலோபதி மெடிசின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்புல போய் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரே மாத்திரை, சரியா? ஒரு தலைவலின்னு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேத்துக்கும் ஒரே மாத்திரை கொடுத்தோம்னா 10 பேத்துக்கும் சரியாகும்னு ஆகாது. ஒரு சிலருக்கு அந்த மாத்திரை உடனே ரியாக்ட் ஆகும், ஒரு சிலருக்கு மாத்திரை கேட்கலங்க. அவர்ட்ட என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் டாக்டர் கொடுக்குற மெடிசின் தப்பு கிடையாது. உங்க உடம்பு அதை உங்க புரிஞ்சுக்கல. பட் நம்மளுடைய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எல்லாமே உடம்புக்குள்ள போய் ஒட்டும் ஒட்டாதான்னு கேள்வியே கிடையாது. ஒன்ஸ் நீங்க போய் டாக்டர் மெடிசின்ஸ் காய்ச்சலுக்குன்னு வாங்கி சாப்பிடுறது தூக்கமா வரும் உங்களுக்கு. வீக்கா இருக்கும். காய்ச்சல் சரியானா கூட அந்த மாத்திரை சாப்பிட்ட எஃபெக்ட் வந்து 2-3 நாளைக்கு இருக்கும். தள்ளாடுற மாதிரி இருக்கும், எனர்ஜி இல்லாம இருக்கும். பட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுக்க 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 ரொம்ப எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் முன்னாடி என்னால இவ்வளவு வேலை எல்லாம் பண்ண முடியாதுங்க. இப்ப பயங்கரமா ஆக்டிவா இருக்கேன்னு சொல்லுவீங்க. டாக்டர் வாங்குற மெடிசின்ஸ் வந்து ஒரு இதுக்குதான் போட்டு, எலிக்கு இல்லாட்டி ரேபிட்டுக்கு போட்டுதான், அனிமல்ஸ்க்கு போட்டுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் இல்லைன்னா மனிதர்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எல்லாமே மனிதர்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி இருக்கோம், மிருகங்களுக்கு கொடுக்கல. அதுவும் நியூட்ரிசார்ஜ் விமன்னா பாத்தீங்கன்னா நெருக்கி எனக்கு தெரிஞ்சு இப்ப 2000க்கு மேல உங்களுக்கு அந்த கிளினிக்கல் ப்ரூவன் ரிப்போர்ட்டோட இருக்காங்க. எல்லா ஏபிஸுமே மக்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த ரிப்போர்ட் எடுத்து எடுத்து 3 மாசம் ஹீமோகுளோபின் கூடிருச்சுன்னா அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் எனக்கு அனுப்புங்க, நமக்கு உதவும். அப்ப நம்ம மனிதர்களிடம் கொடுத்து இது பண்றோம். நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நீங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் வந்து தேவையில்லை. டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டாலும் தவறில்லை. சரியா? பட் டாக்டர்ஸ்ட போய் சாப்பிடுற ஒவ்வொரு மாத்திரையும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க சாப்பிடவே கூடாது. யாருமே டாக்டர்ஸ் கிடையாது. சரியா? என்னங்க எனக்கு போன தடவை அந்த வயிறு சரியில்லாம இருக்கு, டாக்டர் ஒண்ணு கொடுத்தாங்க, அதே தான் நான் பத்திரமா வச்சிருக்கேன், இப்பவும் போடுறேன். கூடாது. குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிருக்குன்னு ஒரு சிறப்பு இது கொடுத்தேன், திரும்பவும் அதே தான் நம்ம கொடுக்குறோம். கூடாது. நீங்க ஒவ்வொரு தடவை என்ன பண்ணணும்னா டாக்டர்ஸ்ட கேட்கணும் எதனால அதுன்னு. அவங்க பர்டிகுலரா கொடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு மாத்திரை சாப்பிடறதுக்கு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேண்டும். பட் நம்ம நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் எடுக்கிறதற்கு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. சரியா? அதே மாதிரி நம்மளுடைய அலோபதி மெடிசின்ஸ்க்கு FDA அப்ரூவல் வேணும். பட் நம்ம இதுல அப்படி தேவையில்லை. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்றோம்னா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுக்க 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 உடம்பு இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியமா ஆகும். உடம்புல நீங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு குட்டி குட்டி பிரச்சனைக்கு அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும். புரியுதா? தலைவலி, ஆனா அடிக்கடி தலைவலிச்சுட்டே இருக்கும். கை கால் வலி, ஜலதோஷம், இருமல், உங்களுக்கு பேக் பெயின், பீரியட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை, இப்படி குடி குடி பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெருசா ஓடிக்கிட்டே இருக்கும். சில சத்துக்கள் இல்லாதது கூட பின்னாடி பெரிய பிரச்சனைகளா கொண்டு வந்து விடும். சில குட்டி குட்டி சிம்டம்ஸ் நீங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் தானே விடுவீங்க, அது கேன்சரோட சிம்டமாக இருக்கலாம். புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அதை கரெக்டா நீங்க கியூர் பண்ணி ரூட் காஸ் சரி பண்ணிருங்க இன்றைய காலகட்டத்துல. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒவ்வொரு நபர்களிடம் பேசுற நோக்கத்துலதான் இருக்கு, எப்படி பேசுறீங்க அப்படிங்கறதுதான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல ஏதோ ஒரு பொருளை யார்ட்டையாச்சும் இருந்து வாங்கிக்கிட்டு தானே இருக்கோம். சரியா? அப்ப நம்ம ஒரு கடைக்கு போயிருப்பீங்க, ஒரு ட்ரெஸ் பார்த்திருப்பீங்க, ரொம்ப ரூபா இருக்கும், வாங்குற எண்ணம் இருந்திருக்காது, சும்மா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. பட் அந்த கடைக்காரர் வந்து பேசுற விதத்துல நீங்க வாங்கியிருப்பீங்க. சரியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நம்ம ஒரு இடத்துல அவங்க பேசி கன்வின்ஸ் பண்றதுல நம்ம என்ன பண்ணிருப்போமா, ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு தோணும். அது மாதிரி நீங்க நியூட்ரிசார்ஜ பத்தி பேசும் பட்சத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி தோணணும்னா கரெக்ட், ஆமா அப்படியே சொல்றாங்கிற மாதிரி இருக்கணும். உங்களுடைய கண்ணு தாங்க ஸ்கேனிங் மிஷின். நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கும் பட்சத்தில் தலையில முடியில இருந்து கால் வரைக்கும் நோட் பண்ணுங்க. நியூட்ரிசார்ஜ் மட்டும் இல்ல, ஆர்சிஎம் பொருட்கள் ஒவ்வொன்றையும் கொடுக்கணுங்கிற நோக்கத்துலதான் நீங்க ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கணும். நான் பஸ்ல ஒருத்தவங்க பக்கத்துல உட்காந்து போறேன், பஸ் எனக்கு இங்க இருந்து போற 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசுங்க. நீங்க பேசுற நோக்கம் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதான்னு இருக்கணும். அது பட் அவங்களுக்கு தெரியக்கூடாது. சரியா? அப்போ ஒரு ஸ்வீட்டா பேசிதான் ஆரம்பிக்கணும். நீங்க அவங்களுடைய முடி எப்படி இருக்கு, முடி இருக்கா, கொட்டி இருக்கா, இளநரை இருக்கா, கண் எப்படி இருக்கு, கண்ணு கடையில டார்க் சர்க்கிள் எப்படி இருக்கு, அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி மூச்சு விடுறாங்க, பேசும்போது மூச்சு இலைக்குதா, நல்லா கீழே இறங்குறதுக்கு ஈஸியா இறங்குறாங்களா, சம்பளங்குட்டி உட்கார முடியுதா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. பிம்பிள்ஸ் இருக்கா, ட்ரை ஸ்கின் இருக்கா, ரொம்ப குண்டா இருக்காங்களா, இப்படி எல்லாம் நோட் பண்ணி நீங்களே ஆரம்பிக்கலாம்.
யாராச்சும் ஒருத்தங்க வந்து அவங்க உங்களுக்கு மூச்சு வாங்குதுங்கும் போது நீங்க ஆரம்பிக்கலாம். நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால நாங்க மூச்சு வாங்குது உங்களுக்கு. கீழ உட்கார்ந்து நுங்குறது இதுக்கே கஷ்டப்படுவீங்க தானே! அப்படின்னு சொல்லி நீங்களா பரிந்துரைக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. நம்மள தேடிட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்களா தட்டி போய்க்கிட்டே இருக்கலாம். சோ இதுதான் நம்மளுடைய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் தேவையா? அப்படிங்கிறதுக்கான பதில். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நியூட்ரிச் அத பத்தி பேச ஆரம்பிங்க. இப்போ ஒரு 70% ஊட்டச்சத்து சாப்பாட்டுல நம்ம குடுத்திருக்கணும் ஹெல்த்தி லைஃப்க்கு. 30% எக்ஸர்சைஸ் பண்ணியிருக்கணும். இதையும் நம்ம சொல்லி தான் குடுக்கணும். நியூட்ரிசார்ஜ் குடுக்கும்போது. எப்பா நீ வந்து உடம்பு வேலை பண்ணதான் செய்யணும். எல்லாரும் சொல்ற பதில் டைம் இல்லங்க. என்ன டைம் இல்ல? சொல்லுங்க. முன்னாடி வந்து அரைச்சு வச்சு, தண்ணி எடுக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் போயி, அடையாரம் நம்ம பாட்டி, தாத்தாக்கு இருந்த டைம் விடயா நமக்கு டைம் பத்தாம போகுது? ம். நேரம் கிடைக்கும். உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்காக நான் எக்ஸர்சைஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. எக்ஸர்சைஸ் பண்ணணும்னா என்ன சென்ஸ்? 1 மணி நேரம் நடங்க. இல்லாட்டி 1 மணி நேரம் ஜாக்கிங் பண்ணுங்க. முடியலையா? நீங்க ஒரு யோகா கிளாஸ் சேர்ந்துருங்க. ஆசனாஸ் பண்ணுங்க. பிரீத்திங் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. 1 மணி நேரம் இப்படி பண்றதுனால, உங்களுடைய உடம்ப நீங்க ஃபிளக்சுவேட் ஆக்கிக்கலாம். சோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டிய கூட்டிக்கலாம். டான்ஸ் பிடிக்குமா? போங்க. ஸ்விம்மிங் பிடிக்குமா? போங்க. ஏதாச்சும் ஒண்ணு போங்க. விட்றாதீங்க உடம்ப. சரியா? சோ இதுதான் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். இதே மாதிரி நம்ம வர சனிக்கிழமையும் காலை 11 மணிக்கு இருக்குங்க. அடுத்தடுத்து நம்மளுடைய சார் ஒவ்வொரு லீடருக்கும் நம்மளுக்கு 7 செஷன். நம்மளுடைய சார் வந்து எந்த டைமிங் சொல்றாங்களோ அந்த டைமிங்ஸ் நாங்க திரும்பவும் வருவோம். இதே மாதிரி படிப்படியா உங்கள வந்து கொண்டுட்டு போய்க்கிட்டே இருக்கோம். பின் லெவல் எப்படி போடலாம், சேல்ஸ் டிப்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி குடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். டவுட் இருக்கவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சார். இதே மாதிரி நம்ம அடுத்த சாட்டர்டேயும்